வணக்கம் தோழர்களே, இது உங்கள் ஆதவன் பாடசாலை. 10வது தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம 3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். 3 இயல்லேருந்து அந்த 3 இயலும் நீங்கள் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரோம், அதை வந்து போய் பார்த்துருங்க. இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இலக்கணம் பொது. இப்போ இலக்கணம் பொது அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த பாடத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இருதிணை அப்படின்னு சொல்கிறாங்களா. திணை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாக்க திணை வந்து 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உயர்திணை ஒன்று, அக்ரிணை ஒன்று. உயர்திணை அப்படின்னா வந்து மனிதர்களை மட்டும்தான் குறிக்கும், அதாவது 6 அறிவுடைய மனித உயிரினங்களை மட்டும்தான் குறிக்கும். மற்றபடி அக்ரிணை அப்படிங்கிறது மற்ற உயிரினங்கள்லேருந்து உயிரற்ற பொருள்கள் எல்லாமே வந்து அக்ரிணையில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த அக்ரிணை அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிணையை வந்து அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போது அக்ரிணையை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாக்க அல் கூட்டல் திணை. அல் அப்படின்னா என்னன்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போது திணை வந்து 2 வகை, ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. நெக்ஸ்ட்டு ஐம்பால். பால் வந்து 5 வகைப்படும். அது வந்து பார்த்திங்கனாக்க ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை. ஓகேங்களா. இதில் இந்த திணையில் உயர்திணை அப்படின்னு பார்க்கும்போது உயர்திணையில் 3 பால் வரும், அக்ரிணையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பால் வரும். உயர்திணையில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பலர்பால் வரைக்கும் வந்து உயர்திணையில் வந்துடும். அடுத்தது அக்ரிணையில் வந்து பார்த்திங்கனாக்க ஒன்றன் பால், பலவின் பால், இது 2ம் வந்து அக்ரிணையில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஆண்பால் அப்படின்னா ஆண்களை குறிக்கிற மாதிரியான சொற்கள் எல்லாமே ஆண்பாலில் வரும். வீரன், அண்ணன், மருதன், இது எல்லாமே ஆண்பாலில் குறிப்பாங்க. அடுத்தது பெண்பால் அப்படின்னா பெண்களை குறிக்கிற சொற்கள் எல்லாம் மகள், அரசி, தலைவி, இது எல்லாமே பெண்பாலை குறிக்கிற சொற்கள். அதே போல் பலர்பால் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நிறைய பேர் வந்து கூட்டமாக இருக்கிறத குறிக்கிற சொற்களை வந்து பலர்பாலில் சொல்லுவாங்க. மக்கள், பெண்கள், ஆடவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அக்ரிணையில் வந்து பார்த்திங்கனாக்கா 5 அறிவு இருக்கிற உயிரினங்களாலும் சரி, இல்லை உயிரற்ற பொருள்கள், இது எல்லாமே அக்ரிணையில் வந்துடும். இதில் வந்து சிங்கிளாக குறிக்கிறதுலாம் வந்து ஒன்றன் பால்லையும், நிறையா இருக்கிறத வந்து பலவின் பால்லையும் குறிப்பாங்க. ஓகேங்களா. இப்போது ஒன்றன் பால் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யானை, புறா, மலை, அதெல்லாம் வந்து ஒன்றன் பாலில் வரும். பலவின் பால் அப்படின்னு பார்க்கும்போது பசுக்கள், மலைகள், இதெல்லாம் வந்து பலவின் பாலில் வரும். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து இந்த மூவிடம் அப்படின்னு இருக்கா. அப்போ இடம் அப்படின்னு எத்தனை வகைப்படும் அப்படின்னா இடம் வந்து 3 வகைப்படும். இடம் என்னென்ன, தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னிலை வந்து செகண்ட் பர்சன், படற்கை அப்படிங்கிறது தேர்ட் பர்சன். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் நம்ம படிச்சிருப்போம், அதே தான் வந்து இங்கே தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா நம்மளை குறிக்கிறது, நமக்கு முன்னாடி இருக்கவங்களை குறித்து முன்னிலை, 3ஆம் இதை வந்து குறிக்கிறது வந்து படற்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்தோம்னா தன்மையை குறிக்கும் பெயர்களும், முன்னிலை குறிக்கிற பெயர்கள், அப்புறம் படற்கை குறிக்கிற பெயர்கள். ஸோ இந்த பெயர்கள் வந்து பெயர் சொல்லியும் கொடுத்துருப்பாங்க, வினை சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாருங்கள், இப்போ தன்மை பெயர்கள் அப்படிங்கிறது நான், யான், நாம், யாம், இது எல்லாமே வந்து தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை வினைகள் அப்படிங்கிறது அந்த வினை சொற்கள், வந்தேன், வந்தோம், இதெல்லாம் வந்து தன்மையில் வர வினை சொற்கள். ஓகேங்களா. இப்போ அதே போல் முன்னிலை பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீ, நீர், நீவீர், நீங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னிலை பெயர்கள். அதே முன்னிலை வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், இது எல்லாமே முன்னிலை வினைகள். ஓகேங்களா. அடுத்தது படற்கையில் பார்க்கும்போது படற்கை பெயர்கள், படற்கை வினைகள். படற்கை பெயர்கள் வந்து அவன், அவள், அவர், அது, அவை, எக்ஸட்ரா. ஓகேங்களா. அடுத்தது படற்கை வினைகள் அப்படிங்கிறது வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா படற்கை வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா திணை வந்து 2 வகை. இப்போ திணை எத்தனை வகை கேட்பாங்க, 2 வகை. அது வந்து உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அக்ரிணை வந்து பிரித்து எழுதுகளை கூட சில டைம் கேட்பாங்க. அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அல் கூட்டல் திணைனா மீனிங் என்ன வரும், உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே போல் பால் வந்து 5 வகைப்படும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு. அடுத்தது இடம் அப்படின்னு பார்க்கும்போது 3 இடம் வரும். என்னென்ன இடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படற்கை. ஸோ இது 3 வந்து ஒரு பேசிக். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க.
வழு, வழாநிலை, வழு அமைதி. இதில் வந்து வழு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். வழு வந்து என்ன அப்படின்னாக்கா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். அதாவது ஒரு தொடரை வந்து இலக்கண முறை இல்லாமல் தப்பாக நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து வழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து தவறு, ஒரு தொடரில் தவறு இருந்துச்சுன்னா அது வழு. அதுவே வழாநிலை அப்படிங்கிறது என்னென்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. அதாவது தப்பு இல்லாமல் இலக்கண முறைப்படி தப்பே இல்லாமல் ஒரு தொடர் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து வழாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வழு அமைதி வந்து இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழு அமைதியை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த வழுநிலை வழாநிலை ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 தொடர்களில் வரும். 7 தொடர்கள் என்னென்ன அப்படின்னா இந்த திணை, அப்புறம் வந்து திணை வந்து 2 வகைப்படும். 2 திணையிலையும் வரும், 5 பால்கள்லையும் வரும், 3 விடங்கள்லையும் வரும். அப்புறம் வினா விடை இந்த மாதிரியான மரபுகள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 தொடர்களில் வந்து இந்த வழுநிலை வழாநிலை அதெல்லாம் வரும். அது வந்து எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து திணை வந்து கொடுத்துருக்காங்க. திணையில் வந்து பார்த்திங்கனாக்கா திணை வந்து 2 வகைப்படுவாங்க. உயர்திணை ஒன்று, அக்ரிணை ஒன்று. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உயர்திணையை வந்து அக்ரிணையாக பயன்படுத்தினாலோ இல்லை அக்ரிணையை உயர்திணையாக பயன்படுத்தினாலோ அதை வந்து வழு அப்படின்றதுல வரும். அது வந்து சரியாக பயன்படுத்தினா அது வந்து வழாநிலை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போது திணையில் வந்து பாருங்கள் செழியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சரியாக நம்ம எழுதணும் அப்படின்னா செழியன் வந்தான், இதுதான் வழாநிலை. இப்போது செழியன் வந்தது அப்படின்னு சொன்னால் வழு. இது என்ன வழு அப்படின்னு கேட்டாக்க திணை வழு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த தொடரை கொடுத்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா செழியன் வந்தது இது வந்து என்ன நிலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இது வந்து திணை வழு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பாலில் வந்து பார்த்திங்கனாக்கா அதேமாரி ஆண் பாலை வந்து பெண் பாலவோ இல்லை பெண் பால் வந்து ஆண் பாலவோ இல்லை பலர்பால். ஸோ இந்த மாதிரி வந்து பாலை வந்து இந்த அதில் வந்து மிஸ்டேக்காக தருவாங்க. இப்போ வரங்க கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கா, சரியான தொடர் வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணகி உண்டால் தான். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பெண் பால் தரத்துக்கு பதிலாக ஆண் பாலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன வழுவில் வரும் அப்படின்னாக்கா பால் வழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இடம் வந்து பார்த்திங்கனாக்கா தன்மை, முன்னிலை, படற்கை 3 வருமா. அந்த 3ஐயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி தருவாங்க. இப்போ முன்னிலை சொல்கிறத வந்து தன்மையிலையோ இல்லை வந்து 3வது 3rd பர்சன்லையோ ஸோ இப்படி மாற்றி சொன்னாங்க அப்படின்னாக்கா இடவழுவில் வரும். ஓகேங்களா? இப்போ நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீ வந்தேன் அப்படின்னு இருக்கா, இது வந்து என்னது இடவழு. அதே போல் சரியான இது வந்து பார்த்திங்கனாக்கா வழாநிலை என்னன்னா நீ வந்தாய் தான் கரெக்ட். ஆனால் நீ வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இடவழு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிகழ்காலம், இறந்த காலம், அப்புறம் வருங்காலம் 3 வருமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து காலவழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்று வருவான் கொடுத்துறாங்களா காலவழு, இது வந்து காலவழு. நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரியான நிலை. ஓகேங்களா? வழாநிலை எதுனா நேற்று வந்தான், அது வந்து பாஸ்ட். இப்போ அதாவது இறந்த காலத்தில் சொல்லணும். ஆனால் இறந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வருவான், அது வந்து வருங்காலத்தில் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா காலவழு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வினாவழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வினாவழு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அப்போது இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து தப்பு. இப்போ அதுதான் வினாவழுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரே ஒரு விரலை மட்டும் காமிச்சு சிறியதா பெரியதான்னு கேட்க முடியும்? இப்போ 2 கம்பேர் பண்ணுறதுக்கு 2 இருக்கணும்ல. இப்போ 2 விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல், அதுதான் வந்து சரி. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் வந்தாலே அது வினான்னு வந்துடும். இப்போ இது வந்து ஒரு விரல் மட்டும் சொல்லியிருக்காங்க, 2 விரல் தான் கரெக்டு. அப்போ வழாநிலை என்னென்னது 2 விரல்களை காட்டி சிறியது எது சிறியது எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுதான் வந்து வழாநிலை. ஓகேங்களா? அடுத்தது விடையில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடை எழுதலாம். அப்போது கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்குது, ஆன்சர் வேறு மாதிரி இருக்குது. அப்போது விடை வந்து தப்பு. அப்போ விடை தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து விடை வழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சரியான விடை எப்படி இருக்கணும்? கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தப்பாக பதில் சொன்னாக்கா அது வந்து என்னது விடையில் வரும், விடை வழு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மரபு வழு எப்படி அப்படின்னாக்கா அந்த மரபு பெயர்கள் அப்படின்லாம் இருக்கும். அதாவது ஒளி மரபு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தென்னை மரங்கள் வந்து தனியாக இருந்தால் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் கூட்டமாக இருக்கிறதுக்கு அதுமாரி சொல்லுவாங்க. மரபு நிலை இருக்குல்ல. ஸோ அந்த மரபு நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா தவறாக சொன்னாங்க அப்படின்னாக்கா அது வந்து மரபு வழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னந்தோட்டம் கிடையாது, தென்னந்தோப்பு தான் கரெக்டு. ஓகேங்களா? அப்போ மரபு பெயர்கள்
பெயர்கள் அது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு இதுக்கும் வந்து மரபு பெயர்கள் அப்படின்னு இருக்குது. மரபு பெயர்னால் வந்து காலங்காலமாக வந்து அந்த பெயர் சொல்லி வழங்குவாங்க, அதுதான் மரபு பெயர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா இந்த மரபு வழு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டு. இங்கே தென்னந்தோட்டம்னு கொடுத்துட்டாங்களா, இது வந்து மரபு வழு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வழு வழாநிலை இது ரெண்டும் வந்து தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வழு அமைதி பற்றி பார்ப்போம். வழு அமைதி. வழு அமைதி அப்படிங்கிறது என்னன்னா, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது அதாவது என்னென்னா, நம்ம வந்து தவறாக பேசினாலும், அதாவது இலக்கண முறைப்படி அது தப்பு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அது தப்பாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களாக ஏதாச்சும் ஒரு காரணத்தால் அது வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல, ஸோ இதை வந்து வழு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வழு அமைதி வந்து பார்த்திங்கனாக்கா 5 இடங்களில் வரும். இதுக்கு முன்னாடி வழு வழாநிலை 7 இடங்களில் பார்த்துருப்போம். என்னென்ன அப்படின்னா திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதில் வந்து இந்த வினாவும் விடையும் வந்து பார்த்திங்கனாக்கா வழு அமைதியில் வராது. மீதி 5 வரும். திணை, பால், இடம், காலம், அப்புறம் மரபு அப்படின்னு சொல்லிட்டு 5 இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வழு அமைதி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு திணை வழு அமைதி என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, என் அம்மை வந்தால். திணைனா வந்து உயர்திணையை அக்ரணையாக பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போது என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பசுமாடை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து எண்ணம்மை வந்தால், இப்போது மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அக்ரிணை பெயரில் வரும். ஆனால் இங்கே வந்து வந்தால் அப்படின்னு சொல்லி உயர்திணையில் இவங்க சொல்கிறாங்க. எண்ணம்மை வந்தால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அக்ரிணையை வந்து உயர்திணையாக இங்கே சொல்லும் போது இதை வந்து ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. அதனால் வந்து இது என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வழு அமைதி. இது என்ன வழு அமைதி அப்படின்னா திணை வழு அமைதி. ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறோம். இப்போது வீட்டிலலாம் வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க மாடை வந்து என் அம்மை வந்தால், என் அப்பன் வந்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இது வந்து திணை வழு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பால் வழு அமைதி. பால் வழு அமைதி அப்படிங்கிறது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது குழந்தைகள்லாம் வந்து வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போது இதில் வந்து தன் மகளை பார்த்து, சின்ன ஒரு குழந்தை அந்த மகளை பார்த்து தாய் வந்து வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெண் பாலை வந்து ஆண் பாலாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ராசா கண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஆண் பாலில் வரும். ஆனால் ஒரு பெண் பாலை ஆண் பாலாக சொன்னாலும் இது குழந்தை பருவத்தில் வந்து அக்செப்டபிள் தான். அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் வழு அமைதி. இந்த மாதிரி பெண் பால் ஆண் பாலாக கொல்லப்பட்டது. ஸோ இது வந்து பால் வழு அமைதி. அடுத்தது வழு அமைதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இடவழு அமைதி அப்படிங்கிறது வந்து தன்மை முன்னிலை படற்கை. அப்போ தன்மை பெயரை வந்து படற்கையிலையோ இல்லை முன்னிலை பெயரை படற்கையிலையோ, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது வந்து இடவழு அமைதியில் வரும். இதில் மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, இப்போ மாறன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இடவழு அமைதி. ஓகேங்களா? இப்போ தன்மை பெயரை வந்து தன்மையை வந்து படற்கையில் சொல்கிறாங்க. அப்போ தன்மையை படற்கையில் சொல்லும்போது இது இடவழு அமைதியில் வரும். இப்போது மாறன் அப்படி ஒருத்தன் தான் சொல்கிறான்னா அவனை பற்றியே வந்து எப்படி சொல்கிறான் பாருங்கள், இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு இவன் வந்து தேர்ட் பர்சனில் சொல்கிற மாதிரி அவனே சொல்லிக்கிறான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடவழு அமைதியில் வரும். ஓகேங்களா? இப்போ எப்படி தன்மையை வந்து படற்கையில் சொன்னால் அது இடவழு அமைதி. அடுத்தது கால வழு அமைதி. கால வழு அமைதி அப்படிங்கிறது என்னென்னா, இறந்த காலத்தில் சொல்கிறத வந்து நிகழ்காலத்துலேயோ, ஸோ இந்த மாதிரி மாற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கால வழு அமைதி. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. நாளை தானே வராரு, அப்போ நாளை அப்படின்னு சொல்லும்போது வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவர் வந்து கண்டிப்பாக வருவார். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா வருகிறார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. வருகிறார் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் இருக்கும். வருவார் அப்படிங்கிறது வந்து
வருங்காலம். ஓகேங்களா, ஃப்யூச்சரில் வரப்போகிறத வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வருகிறார் அப்படின்னு நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து கால வழுவமைதி. இந்த வருவார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருகிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்தளவுக்கு உறுதித்தன்மை தான். இப்போது அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது தான் வந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால் வருகிறார் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது வந்து கால வழுவமைதி. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க மரபு வழுவமைதி. மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒளி மரபு அதெல்லாம் வரும். மரபு பெயர்கள் படிச்சுக்கணும் அதுக்கு. இப்போது இதில் வந்து ஒளி மரபு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. என்னென்னு பாருங்கள், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இப்போ இது வந்து யார் பாடினது அப்படின்னா பாரதியார். இதுவே வந்து ஒரு கொஸ்டின் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட கேட்பாங்க. இது வந்து 6வது புக்ஸில் இருக்கும் இந்த பாடல். இதில் வந்து குயில் வந்து கத்தாது. குயில் என்ன பண்ணும், கூவும். அப்போ மரபு அப்படிங்கிறதுனா குயில்னா கூவும். ஆனால் இங்கே வந்து பாரதியார் வந்து அந்த ஒலி இதுக்காக, ஓகேங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, கத்தும் குயிலோசை அப்படின்னு குயில் வந்து கத்தும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சந்தத்துக்காக அவர் பயன்படுத்தினாலும் மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, மரபு என்னது, குயில் அப்படிங்கிறது கூவும். அப்போ இங்கே வந்து இலக்கண ஆசிரியரால் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. குயில் வந்து கத்தும் அப்படின்னு சும்மா பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது வந்து மரபு வழுவமைதி. ஓகேங்களா, இப்போ குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வழு. அப்போ இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வழாநிலை வழுவமைதி அப்படிங்கிறது எல்லாமே இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த பாடத்தில் வந்து ஒரு ரீகால் மட்டும் பார்த்து, ஃபஸ்ட்டு வந்து திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. அதே போல் அடுத்தது பால் வந்து பார்த்திங்கனாக்கா 5 வகைப்படும். பால் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ அடுத்தது வழாநிலை வழுவமைதி. வழு வந்து பார்த்திங்கனாக்கா வழா அப்படிங்கிறது வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது. வழுவமைதி அப்படிங்கிறது வந்து அது தப்பாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து வழுவமைதி. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வழுவும் வழாநிலையும் வந்து ஒன்றா படிச்சுக்கோங்க. அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 இடங்களில் வரும். ஒன்று வந்து திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதில் வந்து வழுவமைதி அப்படிங்கிறது வந்து வினா, விடை இது ரெண்டுமே வராது. மீதி திணை, பால், இடம், காலம், மரபு இது எல்லாத்துலேயுமே வரும். அவ்வளோதான். இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சுது. அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி தோழர்களே.